கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எனக்கெல்லாம் சொன்னாங்க, அபாத்திரமா எடுத்தானே இருவ, செத்த போயிருவ, வியாதியிலே கிடப்ப. ஸோ இந்த அபாத்திரமா எடுக்கிறதுனா என்ன, அதை முதல்ல பார்க்கணும் முதல்ல. ஏன்னா இப்படிப்பட்ட வல்லமையான தேவனுடைய சரீரத்திலையும் ரத்தத்திலையும் சைட்ல மரணத்தையும் வச்சிருப்பாரு. நீ அபாத்திரம் எடுத்தா மரணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு வர. ஏன்னா நான் வளர்ந்து வந்த டினாமினேஷன்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கம்யூனி எடுக்க முன்னாடி பாவத்தெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணு அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கடன்னு உட்காந்து முட்டிக்கால் போட்டு சர்ச்சுக்கு முன்னாடி முட்டி போட்டு என்ன பண்ணுவேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க அது இதுன்னு தெரிஞ்ச பாவம் அது வரைக்கும் சொல்லுவேன். ஸோ அந்த வாரம் கொஞ்சம் நிறைய பாவம் பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அளவுக்கு மீறி பாவம் பட்டேன்னா அந்த வாரம் கம்யூனியன் எடுக்க மாட்டேன். ஏன்னா என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்குன்னா, நீ உன் பாவத்தெல்லாம் நினைவு கூறணும், பாவத்தெல்லாம் நினைவு கூற, அதுக்கெல்லாம் மன்னிப்பு வாங்கி உன்னை கழுவி சுத்திகரிச்சு ஒன்னும் பாவமே இல்லாம பரிசுத்தமா நீ போய் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இங்க பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, பாவத்தை நினைவு கூறாதீங்க, இயேசுவை நினைவு கூறுங்கன்றார். ஆக்னை தீர்ப்பு ஏன் வருதுன்னா, அவன் அபாத்திரமா எடுக்கிறான், அதாவது அன்புவாதி மேனர்ல எடுக்கிறான். அடுத்தது டிசைன் பண்ணாம நிதானிக்காம எடுக்கிறான். அதனாலதான் ஆக்னை தீர்ப்பு வருது. எதுக்கு பிரதர் கம்யூனி எடுக்கிறீங்க, சர்ச்சுக்கு போறேன் கொடுக்குறாங்க பிரதர், எடுக்கலன்னா பாஸ்டர் ஏதாவது பேசுவார், தப்பா பேசுவாரு, அதனால பாஸ்டருக்கு மனசு போகக்கூடாது, அப்புறம் இல்ல வைஃப் திட்டுவா, நான் கம்யூனி எடுக்கலாம், வைஃப் திட்டுவா பிரதர், அதனால எடுத்துட்டு போறேன் பிரதர் அப்படின்னு ஒரு சம்பிரதாயத்துக்கே எடுக்கிறான். பாத்தீங்களா, அவன் அந்த ஜட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருப்பான். என்ன ஜட்மெண்ட்? ஆதாம் மூலமாக ஒரு ஜட்மெண்ட் உள்ள வந்துச்சு பாத்தீங்களா, கிரீமா, டிவைன் சென்டென்ஸ். ஒவ்வொரு வேலை சாப்பாட்டையும் நீங்க எப்படி எடுக்கலாங்க, தேவனுடைய சரீரமாக ரத்தமாக கிடையாது. காலையில எழுந்திருக்கிறீங்களா, இட்லி சாப்பிடுறீங்க, நம்ம சவுத் இந்தியன்ஸ் இட்லி சாப்பிடுவோம், இட்லி தோசை தான் சாப்பிடுவோம்ல, இட்லி சாப்பிடுறீங்க, சாம்பார் இருக்குது, காஃபி இருக்குது, எடுங்க இந்த இட்லி எடுங்க சொல்லி அந்த இட்லி எடுத்து பிட்டு, ஆண்டவரே இது உங்களோட சரீரமா நான் பாக்குறேன்ப்பா, இது எனக்காக விற்கப்பட்ட சரீரம், என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக, நாங்க எல்லாம் சுகமா இருப்போம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். Acts chapter 2 verse 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Amen. They continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in the breaking of bread and in prayers. அதே அதிகாரத்துல 46வது வசனம் படிப்போம். 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Amen. So continuing daily with one accord in the temple and breaking bread from house to house, they ate their food with gladness and simplicity of heart, praising God and having favor with all the people, and the Lord added to the church daily those who were being saved. Amen. Early churchல ரொம்ப முக்கியமா இருந்த 4 காரியத்துல ஒரு காரியம் அப்பம் பிட்குதல். ஆமென். 4 காரியத்தை அவங்க ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுதான் 42வது வசனம். ஒன்னு அப்போஸ்தலரின் உபதேசம், தி அப்பாசல்ஸ் டாக்ட்ரின். ஸோ அப்பாசல்ஸ் டாக்ட்ரின் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பவுலின் நிருபங்கள், பேதுரு எழுதின நிருபங்கள், அப்புறம் ஜூடு, யோவான் எழுதின காரியங்கள், இதெல்லாம் ஆல் த டீச்சிங்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ் இன்க்ளூடிங் தி காஸ்பல். ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட் முழுவதும் அதுதான் அப்பாசல்ஸ் டாக்ட்ரின். இதுல ரொம்ப அவங்க உறுதியா இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃபெல்லோஷிப். ஒருத்தர் அவங்களோட விசுவாசத்தை ஃபெல்லோஷிப் மூலமாக ஒருத்தர் பகிர்ந்து கொண்டாங்க, அவங்க விசுவாசத்தை கட்டி எழுப்பி கொண்டாங்க த்ரூ ஃபெல்லோஷிப். அடுத்து 3வது காரியம், ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை அவங்க சின்சியரா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது அப்பம் பிட்குதல். சிம்பிளா சொல்லணும்னா ஹோலி கம்யூனியன். ஸோ ஹோலி கம்யூனியன் வாஸ் a ரெகுலர் ஃபீச்சர் இன் தி early church. ரொம்ப ரெகுலரா ஆதி திருச்சபையில அதை செய்து கொண்டிருந்த ஒரு காரியமா இருந்துச்சு. அடுத்தது பிரேயர். ஸோ இந்த 4 காரியங்கள். ஆமென். அப்போஸ்தலர் டாக்ட்ரின், அப்போஸ்தலரோட உபதேசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதாவது வேர்ட் ஆஃப் காட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஃபெல்லோஷிப், அந்யோன்யத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அப்பம் பிட்குதல், ஹோலி கம்யூனியன், அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அடுத்தது ஜெபத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இந்த 4 காரியங்களை இவங்க ரெகுலரா டெய்லி அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா அந்த சர்ச் ரேப்பிடா க்ரோ ஆச்சு. சர்ச் வாஸ் an immovable force. ரொம்ப ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக, தேவனுடைய ஒரு வல்லமையாக இந்த உலகத்துல ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். ஸோ ஆதி திருச்சபை அப்படிதான் இருந்துச்சு. ஆமென். 46வது வருஷம் இதுல போட்டிருக்கு, வீடுதோறும் அப்பம் பிட்டார்கள். தே broke bread from house to house. வீடுதோறும் அப்பம் பிட்டாருன்னா டெய்லி அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு ஹோலி கம்யூனியன் டெய்லி வீட்டுல நடக்குது. ஸோ வீட்லயே குடும்பமா சேர்ந்து எல்லாரும் அப்பம் பிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி
அதை எடுத்துக்கொண்டாங்க. ஆமென். ஸோ இட் ஹோல்ட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் கிறிஸ்டியன் லிவிங். அப்பம் பிட்குதல், ஹோலி கம்யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஆனா இன்றைக்கு வந்து அது எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, சபையில வந்து கொண்டு வந்தா மாசத்துக்கு ஒரு தடவை எடுத்தா போதும். அதுவும் வந்து சபைக்கு நீங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போகும்போது, சண்டே போகும்போது தான் எடுக்கணும். மத்த நேரம் எடுக்கக்கூடாது. அந்த மாரி நெறைய ரிலிஜியஸ் கண்டிஷன்ஸ், அந்த மாரி கண்டிஷன்ஸ் எதுவுமே வந்து வேதத்துல கிடையாது. இந்த மாரி கண்டிஷன்ஸ குடுத்து எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா, எல்லாரும் எடுக்க முடியாது. நீ பாவம் பண்ணி தான் எடுக்க முடியும்னு சொல்லி, நெறைய பேர எடுக்க விடாம தடுத்து, இந்த அப்பம் பிட்கிறதுல வந்து எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, வந்து இன்அக்சஸிபிள். அதாவது யாரும் அத வந்து ஈஸியா வந்து எடுக்க முடியாது. அதுக்கு நெறைய தடைகள், நெறைய விதிமுறைகள்லாம் கொண்டு போய், எல்லாருக்கும் கிடையாது. கொஞ்சம் சில பேர் தான் எடுக்க முடியும்னு சொல்லி, ரொம்ப எப்படி கொண்டு போயிட்டாங்க? ஸ்ட்ரிக்ட் ரிலிஜியஸ் சிஸ்டமா கொண்டு போயிட்டாங்க. பட் ஆதி திருச்சபையில வீடுதோறும் அப்பம் பிட்டார்கள். தினமும் அப்பம் பிட்டார்கள். இட் வாஸ் பார்ட் ஆஃப் தியர் கிறிஸ்டியன் லிவிங். ஆமென். சோ இந்த அப்பம் பிட்குதல்ல வந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படுது. நான் ஒரு மெசேஜ் பேசியிருந்தேன். தேவனின் அற்புதத்தை பெறுவதற்கான விசுவாசம்னு 2 பார்ட். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசியிருப்பேன். 2 பார்ட்ல பேசுறேன். அற்புதத்தை பெறுவதற்கான விசுவாசம். அதுல ஒரு வழி வந்து அப்பம் பிட்கிறதுனால, ஹோலி கம்யூனியன் வழியாக நீங்க என்ன பண்ணலாம்? தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்றத நான் பேசியிருப்பேன். 5 வழிகள் பேசியிருப்பேன். அதுல ஒரு வழி வந்து த்ரூ த ஹோலி கம்யூனியன். ஆமென். சோ இந்த ஹோலி கம்யூனியன் வழியா ஹீலிங்கை ரிசீவ் பண்றதுக்கான ஒரு சேனல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நிறைய சேனல்ஸ் இருக்குது ஹீலிங் ரிசீவ் பண்றதுக்கு. அதுல ஹோலி கம்யூனியன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேனல்ஸ் டு ரிசீவ் ஹீலிங். சுகத்தை பெறுவதற்கான ஒரு வழி வந்து இந்த அப்பம் பிட்குதல். முதல்ல நம்ம ஒரு சாட்சி ஒண்ணு பார்க்க போறோம். ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுடைய பித்தப்பையில வந்து கல் இருந்து ஒரு ஸ்லட்ஜ் இருந்துச்சு. அதை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருந்தாரு. ஆனா அவங்க வந்து இந்த தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுத்ததுனால கம்ப்ளீட்டா ஹீல் ஆகி நவ் ஷி இஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி. அந்த சர்ஜரியே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அந்த சாட்சியை நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம மெசேஜுக்கு போவோம். எப்போ முதல்ல உங்களுக்கு இந்த பித்தப்பையில் பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? பாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பெயின் இருந்துச்சு, ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு. அப்போ டாக்டர்கிட்ட போனோம். போகும்போது அப்போ டாக்டர் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணும்போது கேல் பிளாடரில் சின்ன ஸ்டோன் இருந்தது தெரிய வந்துச்சு. ஸோ டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் காட்டினதுக்கப்புறம் டாக்டர் இங்கே என்ன சொன்னாங்கன்னா, சின்னதாக இருக்குது, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு டேப்லெட் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பெயின் வந்துச்சு, அதுக்கப்புறம்னா வாங்க, அது ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. டேப்லெட் சாப்பிட்டதொன்னு அதுக்கப்புறமா பெயின் எதுவும் இல்லை. ஸோ அப்படியே விட்டாச்சு. ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டாக்டர் பார்த்தீங்க, மாத்திரைலாம் சாப்பிட்டீங்க, ஸோ கொஞ்சம் தேவையில்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு என்ன நடந்துச்சு? கேல் பிளாடரில் என்ன பிரச்சனை வந்துச்சு ரீசெண்டாக? எனக்கு இப்போ ஒரு 4-5 மந்த்துக்கு முன்னாடி பெயின் வர ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டொமக் பெயின் இருந்துச்சு, ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் பார்த்துட்டு அல்சர்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட்டுட்டு ஒரு 10 டேஸ் டேப்லெட் சாப்பிட்டேன். டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறமும் பெயின் குறைஞ்ச மாதிரி இல்லை. திரும்பவும் வேறு டாக்டரை போய் பார்த்ததில் அவர் வந்து ஸ்கேன் பண்ணணும், இது கேல் பிளாடர் ஸ்டோன் பிரச்சனை மாதிரி இருக்குது, அதனால் ஸ்கேன் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணதில் அப்போவே வந்து ஸ்லட்ஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக ஒரு 15 டேஸ் டேப்லெட் சாப்பிட்டுட்டு வாங்க, பார்க்கலாம் பெயின் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் 15 டேஸ் வந்து டேப்லெட் சாப்பிட்டேன். டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறமும் வந்து பெயின் குறைஞ்ச மாதிரி இல்லை, இன்னும் அதிகமாக தான் இருந்துச்சு. அந்த பெயின் அப்படியே தான் இருந்துச்சு. திரும்பவும் போன டாக்டர்கிட்ட அப்போ வந்து திரும்பவும் 1 மந்த் டேப்லெட் கொடுத்து, சரி திரும்ப சாப்பிட்டு பாருங்கள், இது வேறு டேப்லெட் மாற்றிருக்கேன், இது சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமும் வந்து சரி ஆகலை, பெயின் அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ எகைன் டாக்டர்கிட்ட போகும்போது அல்சர் இருந்ததால் வந்து அல்சரோட புண்ணு வயிற்றுல எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்க்கலான்னு என்ட்ரோஸ்கோப்பி பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்கேன் வந்து இந்த ரிப்போர்ட் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. 8/8/2020 ஸ்கேன் எடுத்திருக்காங்க. ஜிபி ஸ்லட்ஜ் அப்படின்னு. ஸ்லட்ஜுனா அந்த பித்த பையில் வந்து ஒரு அழுக்கு மாதிரி, ஸ்லட்ஜுன்றது ஒரு அழுக்கு, அந்த அழுக்கு மாதிரி அது உள்ளே இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அந்த ஸ்லட்ஜை வந்து எடுக்க முடியாது. இப்போது கிட்னியில் வந்து ஸ்டோன் இருந்தால் ஈஸியாக வெளியே எடுத்துடுவாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, எதாவது பண்ணிடுவாங்க. ஆனால் பித்தப்பையில் வந்து ஸ்டோனோ இல்லை ஸ்லட்ஜோ இல்லை அழுக்கோ எது வந்தாலும் அதை வந்து வெளியே எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அக்கா சொன்ன மாதிரி எண்டோஸ்கோப்பி எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்றது இப்போ நம்ம அக்கா சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் அப்படி சொன்னதுக்கப்புறம் வந்து பிரதரை கூப்பிட்டு இருந்தோம் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக. ஸோ 11th அக்டோபர் அன்னைக்கு வந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவரை விசுவாசித்தோம். அதுக்கப்புறம் கம்யூனியன் எடுத்தோம்.
அடுத்த நாள் வந்து என்ட்ரோஸ்கோப்பி ஸ்கேன் பண்ணணும், அல்சர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணுன்னு நாங்கள் விசுவாசித்து கம்யூனியன் எடுத்து ஆண்டவரை விசுவாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் நான் என்ட்ரோஸ்கோப்பி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ரிப்போர்ட் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஸோ இது கர்த்தருக்கே மகிமை. ஏன்னா அவரை விசுவாசிச்சு நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் போனதால் வந்து ஆண்டவர் என்னோட இதில் வந்து பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். 11ஆம் தேதி அக்கா சொன்ன மாதிரி நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். இயேசுவின் நாமத்தில் நான் அவங்க சுகமாகணும்னு ஜெபம் பண்ணேன். அப்புறம் நாங்கள் வந்து கம்யூனியன் எடுத்தோம். குடும்பமாக உட்காந்து தேவனுடைய சரீரத்தையும் தேவனுடைய ரத்தத்தையும் நிதானித்து எடுத்தோம். ஏன்னா பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய சரீரத்தை வந்து தன் சீசர்களுக்கு கொடுக்குறாரு. மத்தேயு 26:26 நீங்கள் படிக்கலாம். இது அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறாரு. ஏன் அதை பிட்டு கொடுத்தாரு என்றால், இது என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தை நம்ம புசிக்கணும்? ஏன்னா யோவான் 6 போட்டிருக்கு, அவர் சரீரத்தை புசிக்கிறவனும் அவர் ரத்தத்தை பானம் பண்ணிக்கிறவனும் மெய்யாகவே பிழைத்திருப்பான். அவன் இடத்துல சாவு வராது, வியாதி வராது அப்படின்னு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு அவர் போதித்தார். ஸோ அதே போல் தான் நான் வந்து அன்றைக்கி என்ன பண்ணேன், அவங்களுக்கு கம்யூனியன் கொடுத்தேன். அக்காவோட பிள்ளைங்க, அவங்க முழு குடும்பத்துக்கும் நாங்கள் கம்யூனியன் எடுத்தோம், ஒன்றா இருக்கோம். அவரோட சரீரம் வந்து அக்காவோட சுகத்திற்காக பிற்கப்பட்டது என்பதை நிதானித்து அதை டிசைன் பண்ணி எடுத்தோம். அவரோட ரத்தம் வந்து அவங்களோட எல்லா பாவத்திற்காக சிந்தப்பட்டிருக்கு, எல்லா பாவத்திலேருந்து அவங்கள ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார் அப்படின்னு அதை நிதானித்து எடுத்தோம். அந்த சரீரத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை அவங்கள சுகமாக்கியிருக்கு. இங்கே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே எந்த மனுஷனுடைய பலத்தினாலையும் எந்த மனுஷனுடைய வல்லமைனாலும் இது நடக்கலைங்க. இது வந்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நடந்த ஒரு சுகம். ஏன்னா எல்லா டாக்டர்ஸுமே அவங்கள பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மருந்து சாப்பிட்டும் சரியாகலை, இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவோட சரீரம் எனக்காக உடைக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதுன்றது விசுவாசித்து அதை எடுத்தாங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு சுகமாயிடுச்சு. ஸோ நான் போய் அவங்களுக்கு கம்யூனியன் கொடுத்த நாள் வந்து 11 அக்டோபர் 2020. 12 அக்டோபர் அவங்க போய் எண்டோஸ்கோப்பி எடுக்கிறாங்க. ஏன்னா ஏன் எண்டோஸ்கோப்பி எடுத்தாங்கன்னா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாமா, வயிற்றில் ஏதாவது புண்ணு இருக்கலாமா, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம்னு எண்டோஸ்கோப்பி எடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட் என் கையில் இருக்குது. அந்த எண்டோஸ்கோப்பியில் எவ்ரிதிங் வாஸ் நார்மல், எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது வந்து அவங்க வந்து திரும்ப அந்த பித்தப்பையை போய் அவங்க ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ண போது என்ன நடந்துச்சுன்றது நம்ம அக்காட்ட கேட்போம். எண்டோஸ்கோப்பி எடுத்துகிட்டு திரும்ப அந்த ரிப்போர்ட் எடுத்து டாக்டர்கிட்ட போகும்போது நார்மலாக இருக்குது, பயப்பட வேண்டாம், அல்சரில் எந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் பெயின் இருந்துட்டு இருந்தது. ஸோ இது வந்து கேல்பிளாடர் திரும்ப நம்ம வந்து இது 3 months முன்னாடி எடுத்தோம், அப்போ ஸ்லட்ஜ் இருந்தது. ஸோ இப்போ திரும்ப வந்து அந்த கேல்பிளாடரில் திரும்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு திரும்ப பிரச்சனை இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண சொல்லியிருந்தோம் டாக்டர். ஸோ அப்போவும் வந்து நான் ஆண்டவரை விசுவாசிச்சுட்டு அவரையே நினச்சிக்கிட்டு நான் ஸ்கேன் பண்ணும்போதும் சரி, அவர் மேலே விசுவாசத்தை வச்சுட்டு தான் போய் ஸ்கேன் பண்ணேன். ஆண்டவர் இதில் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே நார்மலாக இருக்கணும்னு. ஆண்டவர் அதே போல் ஒவ்வொரு டைமும் நான் போய் ஸ்கேன் பண்ணும்போது, ஆண்டவர் என் கூட இருக்கணும், நீங்கள் எனக்கு ரிப்போர்ட் வரும்போது நார்மலாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் போவேன் எப்போவுமே. அதே மாதிரி நான் போய் திரும்பவும் இது ஸ்கேன் பண்ணும்போது ஸ்லட்ஜி இருந்தது 3 monthsக்கு முன்னாடி. ஆனால் திரும்பவும் போய் நான் ஸ்கேன் பண்ணும்போது அது ஸ்லட்ஜே இல்லை, நார்மலாக இருக்குது. அதே மாதிரி 3 yearsக்கு முன்னாடி வந்து ஸ்டோன் இருந்துச்சு, அந்த ஸ்டோனும் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் தேவன் மேலே வச்ச விசுவாசம்தான். தேவனை எப்போ நம்ம பற்றிக்கொள்கிறோமோ அப்போ அவர் கண்டிப்பாக கைவிடவே மாட்டார். எல்லாத்துக்கும் சுகம் கொடுப்பார் கண்டிப்பாக. எப்படி வந்து தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நிதானித்து எடுத்ததுனால பல வருஷமா இருந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிருச்சு அவங்களுக்கு. ஆமேன். அவங்களோட பித்தப்பையில கல் இருந்திருக்கு, பித்தப்பையில ஸ்லட்ஜ் இருந்துச்சு. இது சாட்சி வந்து இந்த சம்பவம் வந்து 2020 நடந்துச்சு. கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்போது அந்த டைம்ல தான் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. டோட்டலி ஷி காட் ஹீல்டு. இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் now 4 years ஆயிடுச்சு. நல்லா இருக்கிறாங்க. எந்த ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அதுக்கப்புறம் அவங்க போவே இல்லை. இது மாதிரி ஏகப்பட்ட சாட்சி இருக்கு. இதே டைம்ல கொரோனா டைம்ல இவங்களை வந்து செப்டம்பர்ல மீட் பண்ண 2020, ஆகஸ்ட்ல வந்து கொரோனா அஃபெக்ட் பண்ண ஒரு பிரதரை போய் மீட் பண்ண, அவருக்கு கம்யூனியன் கொடுத்தேன். கம்யூனியன் கொடுத்து 2 நாள்ல ரிகவர் ஆயிட்டார். 80% அவரோட லங்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. அவர் வந்து செத்துருவாருன்ட்டாங்க. போய் ஸ்கேன் எடுக்கும்போது டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, he will not recover. ஏன்னா இஸ் ஆல்ரெடி 56 years old, ஹார்ட் பேஷண்ட் வேற, நிறைய ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிலாம் இருந்துச்சு அவருக்கு. 80% லங்ஸ் வாஸ் அஃபெக்டடு. நான் போய் அவர் வீட்டில் பார்க்கும்போது ஆக்சிஜன் சப்போர்ட்டோட வீட்டில் இருந்தார். அவங்க குடும்பமே ரொம்ப கதி கலங்கி போயிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வந்து நான் போய் அந்த நேரத்தில் வந்து தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து, அங்கிள் பயப்படாதீங்க, யூ வில் பி ஹீல்டு, காட் இஸ் வித் யூ அப்படின்னு அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தேன். 2 நாள்ல he became completely normal.
அவங்க வீட்டுல எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. 2 days கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாரு. ரெக்கவர் ஆகி ஹாஸ்பிட்டல்லே எல்லாருமே எப்படி ஆச்சு, இது 80% லங்ஸ் அவருக்கு அஃபெக்ட் ஆச்சு, இந்த வயசுல ஹார்ட் பேஷண்ட் சரியாகாது அப்படின்ட்டு. ஸோ கர்த்தருடைய சரீரத்தை அப்படிப்பட்ட வல்லமை இருக்கு. ஆமென். ஸோ இந்த சரீரத்தை ஏன் நிறைய பேர் இன்னைக்கு எடுக்க தவறுறாங்க? ஸோ அதை தான் நீங்க பார்க்க போறேன். ஏன்னா there are certain difficult passages about the holy communion. இந்த ஆண்டவரோட சரீரத்தை ரத்தத்தையும் எடுக்காதபடி அதை என்ன பண்றான்னா பிசாசு சில பேசேஜஸ் காட்டி காட்டி பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். அதுல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ற ஒரு பேசேஜ் என்னன்னா, எனக்கெல்லாம் நான் வளர்ந்து வரும்போது வாலிப நாட்கள் இதை வச்சுதான் சொல்லுவாங்க, அபாத்திரமாக எடுக்கக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபாத்திரமாக எடுக்கக்கூடாதுன்னு. அது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 11. முதல்ல நம்ம 1 கொரிந்தியர் 11 23-26 படிப்போம். 1 கொரிந்தியர் 11 23-26. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமென். சோ இங்க தெளிவா பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒப்படைத்தது, எனக்கு ஒப்படைத்ததை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்றாரு. 23வது வசனத்துல சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒப்படைத்து கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது. So he's saying, what I am giving to you is something that I received from the Lord. What I received from the Lord, that I am giving to you. So இந்த ஹோலி கம்யூனியன் என்ற இந்த காரியமே மனுஷனால உண்டாக்கப்பட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் சம்திங் இன்வென்டட் பை மேன். எல்லாரும் நினைக்கிறாங்க மனுஷன் தான் உண்டாக்கலாம் போல. சரி, மற்ற மதங்கள்ல கோயிலுக்கெல்லாம் போனா இந்த பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி நம்ம கோயில்ல என்ன கொடுக்குறாங்க, சர்ச்சில் ஹோலி கம்யூனியன் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. டெம்பிள்ஸ்ல போனா பிரசாதம் கொடுக்குறாங்க, நம்ம இதுல என்ன கொடுக்குறாங்க, ஹோலி கம்யூனியன் கொடுக்குறாங்க போல. அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. அது போலதான் ஏதோ மனுஷன் உண்டாக்கி, அதனாலதான் ஒவ்வொரு சர்ச்சில் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டினாமினேஷன்ல ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. வேதத்தை அதிகமா படிக்க தான் புரிஞ்சிச்சு, இது மனுஷனால உண்டான காரியமே கிடையாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தை மனுஷன் உண்டாக்கவே முடியாதுங்க. புரியுதுங்களா? If it is life giving, if it is powerful, it cannot come from man, it has to come from God. Amen. வல்லமையுள்ள ஜீவனுள்ள காரியம் ஒரு மனிதனால ஏற்படுத்த முடியாது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து தான் வரணும், வேற எங்கிருந்து வர முடியாது. இதான் நான் என் வாழ்க்கையில கண்டுபிடிச்சிட்டேன். ஜீவன் அவர்கிட்ட தான் இருக்குதுங்க. ஜீவன் எந்த மனுஷன் கிட்டயும் இல்லை. He is the author of life. He is the fountain of life. அவர் தான் ஜீவ ஊட்டு, ஜீவ காரணர் அவர் தான். அதனால அவர்கிட்ட இருந்து உண்டான காரியம் தான் இது. அதனால பவுல் 23வது வசனம் சொல்றாரு, நான் அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டதை உங்களிடத்துல நான் ஒப்படைக்கிறேன். So what I received from him I delivered to you. இது கொரிந்து சபைக்கு சொல்றாரு. சொல்லிட்டு இதை என்ன பண்ணணும், நீங்க அவரை நினைவு கூறும்படி செய்யுங்கள்ன்றார். நம்ம வாரம் வாரம் இந்த பேசேஜ் படிக்கிறோம் கம்யூனியன் எடுக்கும் போது. இல்ல, நம்ம ஜூம் மீட்டிங்ல எவ்ரி வீக் we read this passage படிக்கிறோம். பாஸ்டர் ஆண்டனி கம்யூனியன் பத்தி ரொம்ப அருமையா ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நமக்கு. எவ்ரி வீக் we do this. ஏன்னா there is so much power here. So இதை எதுக்கு செய்யறோம்? To remember Christ, not to remember our sins. ஆமென். ஏன்னா நான் வளர்ந்து வந்த டினாமினேஷன்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கம்யூனியன் எடுக்க முன்னாடி பாவத்தெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணு அப்படின்வாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், கடன்னு உட்காந்து முட்டிக்கால் போட்டு சர்ச்சுக்கு முன்னாடி முட்டி போட்டு என்ன பண்ணுவேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க அது இதுன்னு தெரிஞ்ச பாவம் அது வரைக்கும் சொல்லுவேன். ஸோ அந்த வாரம் கொஞ்சம் நிறைய பாவம் பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அளவுக்கு மீறி பாவம் பட்டுன்னா அந்த வாரம் கம்யூனியன் எடுக்க மாட்டேன். ஏன்னா டைம் இல்லை பாருங்க அறிக்கை போடுறதுக்கு. டக்கு முடிக்கிறோம். அது நான் தான் லாஸ்ட்ல போவேன். எல்லாரும் முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வாலிப பசங்கள்லாம் எல்லாம் மச்சான் கடைசியில போலாம்டா, நம்ம நிறைய பாவம் பண்ணிருக்கோம், கொஞ்சம் பொறுமையா போவோம், முன்னாடி எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கடைசியில போவோம். எங்க அம்மா அப்பெல்லாம் போய் முன்னாடி எடுத்து முடிச்சிருவாங்க. எங்க அம்மா எல்லாம் கூடுவாங்க, என் கூட எடுவாங்க. இல்ல நீங்க போங்க நாங்களாம் பின்னாடி வரோம் அப்படின்ட்டு. நாங்களாம் பெரிய பார்வை, நாங்களாம் லாஸ்ட்ல தான் வர முடியும், முன்னாடி எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ரொம்ப பாவம் பண்ணியிருந்தா அந்த வர கம்யூனியன் எடுக்க மாட்டோம். ஏன்னா அவ்வளவு பாவம் பண்ணிட்டோம். உட்காந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை. நம்ம பண்ண பார்த்து அவர் எங்க மன்னிக்க போறாரு, அப்படி பண்ணி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க எனக்குன்னா, நீ அவன் பாவத்தெல்லாம் நினைவு கூறணும், பாவத்தெல்லாம் நினைவு கூற, அதுக்கெல்லாம் மன்னிப்பு வாங்கி உன்னை கழுவி சுத்திகரிச்சு ஒண்ணும் பாவமே இல்லாம பரிசுத்தமா நீ போய் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இங்க பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, பாவத்தை நினைவு கூறாதீங்க, இயேசுவை நினைவு கூறுங்கன்றார்.
ஹalleluya. ஆமென். அப்படித்தானே வசனத்துல போட்டிருக்கு. என்னை நினைவு கூறும்படி. யாரை நினைவு கூறுமா? இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படி. எதை நினைவு கூறணுமா? அவர் கல்வாரி சிலுவையில உங்களுக்காக செய்த காரியத்தை நீங்கள் நினைவு கூறணும். சோ கம்யூனியன் டைம்ல உட்காந்து எதை யோசிக்கணும்? நீங்க எவ்வளவு மோசம் யோசிக்க கூடாது, அவர் எவ்வளவு நல்லவர்னு யோசிக்கணும். ஹalleluya. எப்போல்லாம் நீங்க எவ்வளவு மோசம் யோசிக்கிறீங்களோ அப்பனா நீங்க பிசாசோட சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பொழுதுதான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்க சிந்தித்து பாக்குறீங்களோ அப்போ நீங்க பரிசுத்த ஆவியானவரோட சத்தத்தை கேட்கறீங்கன்னு அர்த்தம். ஆமென். Holy Spirit will always direct you towards God. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே உங்க மனதை தேவனுக்கு நேராக தான் திருப்புவார். பிசாசு தான் என்ன பண்ணும்? உங்க மனசை உங்களுக்கு நேரா திருப்போம். ஏன்னா உங்களை நீங்க பார்க்கும்போது எதை பார்ப்பீங்க? உங்களோட குறைவுகளை பார்ப்பீங்க, உங்களுடைய பாவங்களை பார்ப்பீங்க, உங்களோட அக்கிரமங்களை பார்ப்பீங்க. அதனாலதான் பிசாசு எப்பவுமே he'll make you to look inside of you. Hallelujah. எப்பவுமே பாருங்க, condemnation it starts when you start looking at you. ஒரு மனுஷன் ரொம்ப கண்டம்னேஷன்ல வாழ்றான்னா அவனே பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். கிறிஸ்துவ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா you will start living in no condemnation. கிறிஸ்துவ பார்க்க பார்க்க பாவத்திலிருந்து விடுதலையா வந்துடும். ஏன்னா கிறிஸ்து பரிசுத்தர். வாட் யூ பிஹோல்ட் யூ வில் பிகம். நீங்க எதை பார்த்து வாழ்கிறீர்களோ அதே போலவே நீங்க மாறுவீங்க. ஆமென். How to live sin free? Look at Jesus and you will become sin free. பாவம் இல்லாம வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இயேசுவை பாருங்க. அதுதான் ஒன்லி சொல்யூஷன். நிறைய பேர் அதை விட்டுட்டு தங்களே பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் பாவத்துல இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. சோ பவுல் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு கர்த்தர் சொல்லிட்டார். சோ நீ யாரை நினைவு கூர்ந்து பண்ணணும்ட்டாரு பவுல்? இயேசுவை நினைவு கூர்ந்து போகணும். அது எப்ப பண்ணணுமா? Do as often as you can. 26வது வசனத்தை படிங்க சிஸ்டர். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. For as often as you eat this bread. அப்பனா as oftenனா இதை எப்பெல்லாம் உங்களால பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்கன்னு அர்த்தம். Do it whenever you have an opportunity. ஏன்னா ஆதி திருச்சபையில தினந்தோறும் வீடுதோறும் அப்பம் பிட்டார்கள். It was not a weekly affair, it was not a monthly affair. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் செய்தார்கள், மாதத்துக்கு ஒரு நாள் செய்தார்கள், அப்படி கிடையாது. தினந்தோறும் வீடுதோறும் அப்பம் பிட்டார்கள். சோ பவுல் என்ன என்கரேஜ் பண்றாருன்னா, do it as often as you can. For as often you do it. எவ்வளவு அதிகமாக செய்றீங்களோ அவ்வளவு அதிகமாக நீங்க கர்த்தரை நீங்க என்ன பண்ணுவீங்களா? நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பீங்க. ஆமென். காலையில எடுக்கலாம், மதியானம் எடுக்கலாம், சாயந்தரம் எடுக்கலாம். அதெல்லாம் எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்தது 27க்கு வராரு. ஆகையால் 27வது வசனம் தான் நிறைய பேர் அங்கதான் மாட்டிப்பாங்க. இந்த 27ல இருந்து 30ல தான் நிறைய பேர் சிக்கிக்கிறது. படிங்க சிஸ்டர். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினானில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இந்த 30வது வசனம் இருக்கு பாத்தீங்களா? இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். For this reason many are weak and sick among you and many sleep. இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன சொல்லிட்டாங்க? இந்த பாரு, அபாத்திரமா எடுக்கிறியா உனக்கு வியாதி வந்துடும், செத்தே கூட போயிருவ. நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எனக்கெல்லாம் சொன்னாங்க, அபாத்திரமா எடுத்தா என்ன ஆயிருவ? செத்தே போயிருவ, வியாதியிலே கிடப்ப. சோ இந்த அபாத்திரமா எடுக்கிறதுனா என்ன, அதை முதல்ல பார்க்கணும் முதல்ல. ஏன்னா இப்படிப்பட்ட வல்லமையான காரியத்துல ஆண்டவர் மரணத்தெல்லாம் வைக்க மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க இது? இப்படிப்பட்ட வல்லமையான தேவனுடைய சரீரத்திலையும் ரத்தத்திலையும் சைட்ல மரணத்தையும் வச்சிருப்பாரு. நீ அபாத்திரம் எடுத்தா மரணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு வர நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்னன்றதை பார்ப்போம். இந்த வசனத்தை டிஸ்பிளேல வைங்க, 2 விண்டோ வைங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வசனமா பார்க்க போறோம். முதல்ல 27வது வசனம். Therefore whoever eats this bread or drinks this cup of the Lord in an unworthy manner. அதாவது இங்கிலீஷ்ல unworthy manner இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, தமிழ்ல அபாத்திரமாய் வருது, இங்கிலீஷ்ல unworthy manner வருது. சோ unworthy manner தான் போட்டிருக்கே தவிர ஃபர்ஸ்ட் இது you need to understand, it is not talking about unworthy person. unworthy manner. mannerனா தெரியுதா? குட் மேனர்ஸ்னு வாங்கல. குட் மேனர்ஸ்னா என்னது? நல்ல பழக்கம், மேனஸ். இப்ப ரைட் ஹேண்ட்ல சாப்பிடணும்.
அது என்னது? குட் மேனர். காலை வச்சு சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. இப்போ யாராவது லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்வீங்க? ஏய், ரைட் ஹேண்ட்ல சாப்பிடுற, என்னடா மேனஸே தெரியல உனக்கு, லெஃப்ட் ஹேண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஒழுங்கா ரைட் ஹேண்ட்ல சாப்பிடு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கே சொல்லி தரீங்களா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது பிள்ளைங்க வந்து தெரியாம லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்துச்சுன்னா சொல்லுங்க, நோ நோ, நீ ரைட் ஹேண்ட்ல தான் யூஸ் பண்ணும், திஸ் இஸ் குட் மேனஸ், லெஃப்ட் ஷுட் நாட் பி யூஸ் ஃபார் ஈட்டிங் சொல்றீங்களா இல்லையா? அது மாதிரிதான் குட் மேனஸ். அது மாதிரி தண்ணி குடிக்கும் போது எப்படி குடிக்கணும்? பொறுமையா குடிங்க அப்படின்னு. ஒரு இடத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் உட்காந்துருக்கீங்க, பொறுமையா குடிக்கணும். ஏதாவது மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி மடக்கு குடிக்காது அப்படின்னுவீங்கல்ல, அந்த மாதிரி குடிக்காம டீசெண்டா பொறுமையா கூடிய அப்படி சொல்றீங்களா மாட்டீங்களாங்க? அதுதான் வந்து மேனஸ், குட் மேனஸ். இப்ப வீட்டுல உட்காரும்போது காலெல்லாம் மேல தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்பீங்க சேர்ல. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போறீங்க, இல்ல ஒரு சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க, மீட்டிங்ல உட்காந்துருக்கீங்க, காலெல்லாம் தூக்கி மேல வச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? அப்படி உட்காந்து பிள்ளைங்க என்ன சொல்ல, காலை கீழே போடு, வேர் இஸ் யுவர் மேனஸ், சிட் ப்ராப்பர்லி சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அதுதான் அன்வர்த்தி மேனர்னா, அபாத்திரமானா அவருடைய சரீரத்தை சாப்பிடுறதுக்கு ஒரு முறை இருக்குது. சரிங்களா? இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி அன்வர்தினஸ் ஆஃப் அ பர்சன், இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி அன்வர்தி வே, அன்வர்தி மேனர் தேர் ஈட்டிங். ஆமென். சோ இந்த அன்வர்தி, அது மேனர், அந்த அபாத்திரமாய், அன்வர்தின்றது வந்து கிரீக் வேர்ட்ல வந்து அனாக்சியோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அனாக்சியோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை கிரீக்ல யூஸ் பண்றாங்க. ஏன்னா நியூ டெஸ்ட்மென்ட் வாஸ் ஒரிஜினலி ரிட்டன் இன் கிரீக், ஓல்ட் டெஸ்ட்மென்ட் வாஸ் ரிட்டன் இன் ஹீப்ரூ. சோ கிரேக்க மொழியில தான் புதிய ஏற்பாடு எழுதப்படுது. அதுல இருந்து தான் ஆங்கிலத்துல, லாட்டின்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க, அப்புறம் இங்கிலீஷ்ல வருது, அப்புறம் மற்ற மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. ஆமென். சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த அனாக்சியோஸ் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து காமன். சோ பவுல் என்ன சொல்றாருன்னா, பாடியையும் பிளட்டையும், தேவனுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் ஒரு காமன் ஃபுட்டா பார்க்காதீங்க அப்படின்றாரு. அதுதான் அன்வர்தி மேனர். டோன்ட் see it, eat it in a common manner. Give the respect that you have to give you have to give to it. It is not a common food. எத்தனை பேருக்கு புரியுது? புரியலன்னா புரியலன்னு சொல்லலாம். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே சொல்லலாம் புரியலன்ட்டு. இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது புரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் வாக்கிங் இன் டிவைன் ஹெல்த் அண்ட் ஹீலிங். ஸோ இதை காமனா பார்க்காதீங்க. காமன்னா எப்படின்னா, எப்படி சொல்றது, இப்போ நீங்க வந்து ஹோலி, பரிசுத்தம் என்னது? செட் அபார்ட் ஃபார் காட். காமன்னா இட் இஸ் ஆக்சசிபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ஆண்டவர் வந்து தன்னையே பரிசுத்தன்னு சொல்றாருன்னா, ஹீஸ் அ செட் அப், இஸ் அ பர்சன் ஹூ செட் அபார்ட். இஸ் நாட் லைக் தி அதர் பீப்புள், ஆர் இஸ் நாட் லைக் தி அதர் காட்ஸ். அதுதான் ஹோலி. ஐ எம் பி ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி அப்படின்றதுல, பரிசுத்தமா இருங்கள் ஏன்னா நானும் பரிசுத்தமா இருக்கேன். அப்ப என்ன சொல்றாரு, எப்பா நான் வந்து ஐ எம் நாட் லைக் தி அதர்ஸ், ஐ எம் அ செட் அபார்ட் பர்சன். நான் வந்து ஐ எம் கம்ப்ளீட்லி ஹோலி, ஐ எம் நாட் லைக் த வேர்ல்டு. என்னோட இதுவே வேற மாதிரி. ஸோ நீ நான் எப்படி இரு, அதே மாதிரி இரு. பி செட் அபார்ட் ஃபார் மீ, பி ஹோலி ஃபார் மீன்றார். ஸோ காமன்றது வந்து ஆப்போசிட் டு ஹோலி. ஸோ என்ன சொல்ற பவுல், டு நாட் திங்க் தட் இட் இஸ் அ காமன் மீல். காமன் மீல்லாம் என்னதுங்க? காமன் மீல்லாம் டெய்லி சாப்பிடுறீங்க, அதான் காமன் மீல்ல. டெய்லி சாப்பிடும் போது உட்காந்து யோசிக்கிறீங்களா, ஆண்டவர் ஏதோ மட்டும் சரீரம் ரத்தம்லாம் யோசிக்கிறீங்களா? கிடையாது. போடுறா சோத்த போடு, குழம்பு ஊத்துன்னு போட்டு அடின்னு அடிக்கிறீங்கல்ல, அது பேரு தான் காமன். புரியுதுங்களா? இத வந்து அவர் என்ன சொல்றாரு பவுல், do not consider it as a common meal சொல்லி எப்படி சொல்றாரு பாருங்களேன். therefore whoever eat this bread and drinks this cup of the Lord in an unworthy manner will be guilty of the body and the blood. அப்பனா இத வந்து பரிசுத்தமா பார்க்காம, ஓகே சும்மா சாப்பிடுவோம், ஏதோ பிரெட் கொடுத்துருக்காங்க சர்ச்சில் சாப்பிடுவோம், ஏதோ ஜூஸ் கொடுக்குறாங்க எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா யூ பிகம் கில்ட்டி ஆஃப் இட். கில்ட்டி ஆஃப் இட்னா யூ ஆர் ஆக்சுவலி நாட் கிவிங் த டியூ ரெஸ்பெக்ட் ஃபார் இட். இதை ஏன் வந்து இப்படி எழுதுறாருன்னா கொஞ்சம் முன்னாடி பார்த்தாதான் புரியும். இதே 1 கொரிந்தியருக்கு வந்துருங்க. 1 கொரிந்தியர் 11 கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். 20 இருந்து படிப்போம். 1 கொரிந்தியர் 11 20 இருந்து 22 வரைக்கும். நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன். நல்லா கேட்டுக்கோங்க. இங்க வந்து ராபோஜனத்தை பத்தி பவுல் பேசுறார். இந்த கொரிந்து சபைக்கு எழுதுற முதல் நிருபமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவு டு டூ சர்ச். ஏன்னா கொரிந்து சபை வந்து ஒரு மெகா சர்ச், ஆனா பயங்கர கேயாஸ், ஒழுங்கீனம் இல்லாத ஒரு சபை, ஆனா பெரிய சபை. சரிங்களா?
நல்ல ஆவிக்குரிய வரங்கள்லாம் உள்ள ஆப்ரேட் ஆகுது. அவங்க கிட்ட தான் வந்து 1 கொரிந்தியர் 12 எல்லாம் வந்து ஆவிக்குரிய வரங்கள் பத்தி எல்லாம் பேசுறாரு. ரொம்ப ஸ்பிரிச்சுவலாவும் இருப்பாங்க. ஆனா பயங்கர இன்டிசிப்ளினாவும் இருப்பானுங்க. அந்த அப்போ ஆதி திருச்சபையில வந்து கம்யூனியன்றது நம்மள மாதிரி ஒரு பீஸ் பிரெட் இவ்வளோண்டு ஜூஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இயேசு எப்படிங்க வந்து லாஸ்ட் சப்பர் எடுத்தாரு? கொஞ்சோண்டு பிரெட் பிச்சு பிச்சு இந்தாப்பா இந்த இவ்வளவுதான்ப்பா ஓடி போயிரு அப்படின்னாரு. சாப்பிட்டு ஓடிடு அப்படின்னாரு. ஃபுல் கோர்ஸ் மீல் அது பாத்தீங்களா? இட் வாஸ் அ பாஸ் ஓவர் மீல். ஆமென். எல்லாம் உட்காந்து அப்போ இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, திராட்சரசம் இருந்துச்சு. இட் வாஸ் சிக்னிஃபைங் த டெலிவரன்ஸ் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் அவுட் ஆஃப் ஈஜிப்ட். அதுதான் ஒரிஜினல் பாஸ் ஓவர். எப்போ எக்ஸோடஸ் 12 வருது. அதெல்லாம் இப்போ பார்க்க டைம் இல்லை. சரிங்களா? அதெல்லாம் பார்த்தா இன்னும் 2 மணி நேரம் மீட்டிங் போகும். ஆமென். அப்புறம் நைட் மீட்டிங்கா மாறிடும் இந்த மீட்டிங். ஸோ எக்ஸோடஸ் 12 இருக்குது. அதுதான் வந்து பாஸ் ஓவர் மீல். அதை வந்து ஆண்டவர் எடுத்து சொல்றாரு. அன்னைக்கு எகிப்தின் அடிமையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி உங்களை கொண்டு வந்தேன். இன்றைக்கு பாவத்தின் அடிமையிலிருந்து நான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வரேன். பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் உங்களை நான் விடுதலையாக்கி கொண்டு வரேன். அதற்கு அடையாளமாக என்னுடைய சரீரத்தை சாப்பிடுங்க, என் ரத்தத்தை பானம் பண்ணுங்க. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. So taking the body and the blood signifies that you have been delivered from sin, sickness, death, Satan, power of the enemy, எல்லாத்துலேருந்து டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. அதை சிக்னிஃபை பண்றது தான் டேக்கிங் பார்ட் இந்த பாடி அண்ட் பிளட். ஸோ ரத்தத்தையும் சரீரத்தையும் எடுக்கும் பொழுது நீங்க சொல்றீங்க பிசாசின் பிடியில இருந்து பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு. ஸோ ஆதி திருச்சபையில வீடு தானே அப்பம் பிட்டாருன்னு பாக்குறீங்களா? ஸோ கம்யூனியனை வந்து எப்படி எடுத்தாங்க அவங்க? எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒரு ஃபெலோஷிப் மீல் அது. சோ அங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 20வது வசனத்துல போடுங்க. 20வது வசனத்துல என்ன சொல்றாரு? பவுல் சிஸ்டர் படிங்க. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். அடுத்தது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே. இப்படி செய்யறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல். அதாவது கம்யூனியன் என்னன்னா எல்லாரும் ஒரு மனசோட ஒண்ணு சேர்ந்து கர்த்தருடைய சரீரம் எதுக்காக பிற்கப்பட்டுச்சு, கர்த்தருடைய ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டுச்சுன்றதை நிதானித்து டிசர்ன் பண்ணி ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும். ஆனா கொரிந்து சபையில எப்படி சாப்பிட்டாங்க? அந்த கல்யாண வீட்டுல சாப்பிட்டாங்க பாத்துருக்கீங்களா? பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து பாத்துக்கீங்களா? எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். எப்படா டைனிங் ஹால் தரப்பானுங்கன்னு சொல்லி ஓடி போய் என்ன பண்ணிடுவானுங்க? ஃப்ரண்ட்ல உட்காந்துருவானுங்க. அந்த மாதிரி கொரிந்து சபையில என்ன பண்ணிருக்கானுங்க? அவன் அடிச்சு புடிச்சு போய் என்ன பண்ணிருக்கான்? சாப்பிட்டு இருக்கான். அதனாலதான் பவுல் வந்து இப்படிலாம் சாப்பிடல ஆர்கனைஸ்டாலாம். இந்த படம் அது ரொம்ப தப்பான படம். இயேசு வந்து ஆர்கனைஸ்டா கொடுத்தாரு பாத்தீங்களா? அப்படிலாம் அவங்களாம் எடுக்கல. அவன் அடிச்சு புடிச்சு போய் என்ன பண்ணிருக்கானுங்க? போய் சாப்பிட்டுருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு வீடுகள் இல்லையா குடிக்கிறதுக்கும் புசிப்பதற்கும் சொன்னாரு. நீங்க எங்க குடித்து வெறித்திருக்கீங்க. இங்கிலீஷ் ரொம்ப அழகா வருது. Therefore when you come together in one place it is not to eat the Lord's supper. கர்த்தருடைய போஜனத்தில் பங்கேற்கிறது தானே வரீங்க, குடிக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்குமா வரீங்கன்னு கேட்கிறாரு. அடிச்சு பிடிச்சு போறானுங்க எல்லாம். போயிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, do you not have houses to eat and drink in? மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் போடுங்க விஜய், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் போடு இங்கிலீஷ்ல. சோ இவங்க என்ன பண்றானுங்கன்னா இந்த கர்த்தருடைய போஜனை பந்தியை வந்து எப்படி கொண்டு வந்துட்டானுங்கன்னா தங்களுடைய வயித்தை நிரப்புறதுக்காக என்ன பண்றாங்க கொண்டு வந்துட்டானுங்க பாருங்க. மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல வருது, நான் படிக்கிறேன். And then I find that you bring your divisions to worship and come together. Instead of eating the Lord's Supper, you bring in a lot of food from the outside and make pigs of yourself. Some are left out and go home hungry. Others have to be carried out, too drunk to walk. I can't believe it. Don't you have your own homes to eat and drink in? Why would you stoop to discreating God's church? Why would you actually shame God's poor? I never would have believed you would stoop to this, and I am not going to stand by and say nothing. Amen. So அவங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா சிம்பிளா என்ன பண்ணிட்டானுங்கன்னா ஆண்டவருடைய பந்தியை வந்து தன்னுடைய வயித்தை நிரப்புறதுக்கும் தங்களுடைய இச்சைகளை பூர்த்தி பண்ணுவதற்கும், லஸ்ட் ஆஃப் த ஃபிளஷ்ல கார்னல் கிரேவிங்ஸ். சில பேருக்கு சாப்பாடுன்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா போதும் எடுத்து சாப்பிட்டுருவானுங்க. அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கானுங்க, சாப்பிட்டுருக்கானுங்க அடிச்சு புடிச்சு போய். இதுல சில பேருக்குலாம் சாப்பாடு கிடைக்காமலாம் போயிருக்கு. அதனாலதான் அவர் திட்டுறாரு, ஏன்பா உனக்கு வீடு இல்லையா சாப்பிட்றதுக்கு, வீடு இல்லையா குடிக்கிறதுக்கு, இங்க வந்து குடித்து வெறித்து இருக்காதீங்க. தமிழ்ல ரொம்ப அழகா வருது, குடித்து வெறித்து இருக்காங்க. அப்படின்னா குடிச்சுட்டு ஆடி இருப்பானுங்க, அப்படின்னு ஆடி இருப்பானுங்க. பாஸ்டர் சொல்லி பாடே உட்கார்றானா எல்லாம் ஆடிட்டு இருந்திருப்பானுங்க எல்லாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இது எங்க நடந்துச்சுங்க? வெளியில நடக்கல, சபைக்குள்ள நடந்திருக்கு அந்த காலத்துல. அதான் பவுல் வந்து என்ன சொல்றாரு,
ஷால் ஐ பிரைஸ் யூ இன் திஸ்? நோ, ஐ டு நாட் பிரைஸ் யூன்றார் 22வது வருஷத்துல. என்ன உனக்கு என்ன இதுக்காக நான் என்ன பிரைஸா பண்ண முடியும், உன்னை என்ன இதா பண்ண முடியும் அப்படின்றாரு. சொல்லிட்டு தான் நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் ஒப்படைத்தேன் என்னவென்றில் அவர் காட்டி கொடுத்த அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி பிட்டு தம் சீஷர்களுக்கு கொடுத்து வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுபடி செய்யுங்கள். அப்படியே பாத்திரத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி சீஷர்கள் கொடுத்து வாங்கி நீங்கள் குடியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம், உங்கள் பாவ நிவர்த்திக்காக என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு தான் சொல்றாரு, therefore whoever, இப்பதான் 27வது வசனத்துக்கு வரணும், therefore whoever eats this in an unworthy manner. இப்ப புரியுதுங்களா? அபாத்திரமாய் சாப்பிட்டதுக்கு புரியுதா? அவனுக்கு எல்லாம் எப்படி சாப்பிட்டுட்டு இருந்திருக்கானுங்க? அபாத்திரமாய் சாப்பிட்டுருக்காங்க. கர்த்தருடைய சரீரம் நிதானிக்காம, ரத்தம் நிதானிக்காம தங்களுடைய வயித்தை நிரப்பதற்காக. இன்னும் இதே கொரிந்திய சபைக்கு தான் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு பாருங்களேன், 1 கொரிந்தியர் 6:12 சொல்லுவாரு, இந்த சாப்பாட்டையும் வயிற்றையும் பத்தி சொல்லுவாரு. 1 கொரிந்தியர் 12 சரி 6:13 வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். இது என்ன சொல்றாருன்னா, சில பேர்கிட்ட போய் கேளுங்க, எதுக்கு வாழ்றேன்னா சாப்பிடறதுதான் வாழ்றேன் பிரதர் அப்படின்னு பாத்துறீங்களா? எதுக்கு வாழ்றோம்? திங்கிறதுக்கு தானே வாழ்றோம், நல்லா சாப்பிடணும் பிரதர். நல்லதான் நைட்டு 12 மணிக்கு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க, பாத்துருக்கீங்களா? நைட்டு 12 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. அது இப்போ மெட்ராஸ்ல நிறைய வந்துருச்சு, மிட் நைட் பிரியாணி. 1 மணி 2 மணி நான் யோசிப்படே, ஒரு 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டா அது எப்படா டைஜஸ்ட் ஆகும்? அது என்ன ஸ்டமக்கா? அது என்னது அது? அதான் வயிற்றுக்கு புரியுதுங்களா? அப்படி இருக்காதுன்னு சொல்றாரு. ஃபுட் ஃபார் த ஸ்டமக் அண்ட் த ஸ்டமக் ஃபார் ஃபுட்ஸ், பட் காட் வில் டிஸ்ட்ராய் போத் ஆஃப் இட். ஸோ சோறு திங்கிறதுக்கே வாழ்றான் பாத்தீங்களா? சோறு திங்கிறதுக்கே வாழ்றேன்னா கடவுள் சொல்றாரு, எப்பா நீ சரிப்பட்டு வர மாட்டேன்றாரு. புரியுதுங்களா இல்லைங்களா? எதுக்கு வாழ்றேன்னா என் லட்சியமே சாப்பிடறதான் பிரதர் அப்படின்னு. நான் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லா குசினும் சாப்பிடணும் பிரதர், எல்லா கண்ட்ரி சாப்பாடும் இதான் என் லட்சியம் பிரதர். சில பேர்ல அப்படி இருக்கானுங்க, வாழ்க்கை லட்சியமே திங்கிறதா உங்களுக்கு. அதான் சொல்றாரு, ஃபுட் ஃபார் த ஸ்டமக், ஸ்டமக் ஃபார் த ஃபுட் அப்படின்னு வாழ்ந்தேன்னா காட் வில் டிஸ்ட்ராய் போத், ரெண்டுத்தையும் அழிச்சு போடுவார் அப்படின்ட்டு. இப்போ கொரிந்திய சபையில் இப்படிதான் இருந்திருக்கானுங்க. எதுக்கு சபைக்கு வர எதுக்கு கம்யூனியன் வர சாப்பிடுறது எதுக்கு கேட்டா, எதுக்குங்க கம்யூனியன் செக்ஷன்? இல்லைங்க, நல்ல சாப்பாடு போடுவாங்க சர்ச்சில், பாஸ்டர் நல்ல மனுஷன் நல்லா போடுறாரு, அதான் சாப்பிட வந்தன்ற மாதிரி. அதுதான் அவர் சொல்றாரு, அபாத்திரமாக நீங்கள் அதை எடுக்காமல். அப்படின்னா இன் an unworthy manner. So how they took part, எப்படிங்க அவங்க பங்கேற்றாங்க? இப்ப புரியுதுங்களா ஏன் அப்படி எழுதினாரு? unworthy manner. அந்த 27வது வசனத்தை இதுல போடுங்களேன், மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல போடுங்க. 27வது வசனம் 27 மெசேஜ்ல போடு விஜய். என்ன பாஸ்டர்? 27-28. Anyone who eats the bread or drinks the cup of the master irreverently is like part of the crowd that jeered and spit on him at his death. Is that the kind of remembrance you want to be part of? Examine your motives, test your heart, come to this meal in holy awe. So என்ன சொல்றாரு? அதை irreverent-ஆ என்னது, ரெஸ்பெக்ட் இல்லாம சாப்பிடுறது. புரியுதுங்களா? டிசர்னிங் அப்படின்ற வார்த்தை என்னன்னா, you are not giving the due importance to it, you are not recognizing for what purpose the body and the blood is given. அதான் discern. நிதானித்து அறியாமல் போட்டு பாத்தீங்களா? எதற்காக இது கொடுக்கப்பட்டுச்சு, எதற்காக சரீரத்தை கொடுத்தாரு, எதற்காக ரத்தத்தை கொடுத்தாரு அப்படின்ற அந்த நிதானிப்பு, அந்த டிசர்ன்மெண்ட் இல்லாம சாப்பிடுறது தான் என்னது, unworthy manner சொல்லிட்டு 28வது வசனம், but let a man examine himself and so let him eat of the bread and drink of the cup. Examine himself, இது தமிழ்ல எப்படி வருது? 28 படிங்க சிஸ்டர். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து, இந்த சோதித்து அறிந்ததை எப்படி சொல்லிட்டாங்கன்னா, நீ சோதித்து பார், உனக்குள்ள பாவம் இருக்கா, உனக்குள்ள அது இருக்கா, சோதித்துப்பார். இந்த சோதித்தறிந்து, வாட் டஸ் இட் மீன் டு எக்ஸாமின் யுவர்செல்ஃப்? சோதித்தறிவதுன்னா எப்படின்னா, யூ நீட் டு எக்ஸாமின் வெதர் யூ டூயிங் இட் இன் த ரைட் வே. அதுதான் அதுக்கு அர்த்தம். என்ன எப்படி போட்டுருக்கு பாருங்க. பட் லெட் a man examine himself, so let him eat of the bread and drink of the cup. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அப்படின்னா he has to examine whether he is doing it in a worthy manner or unworthy manner.
புரியுதா உங்களுக்கு சொல்றது? யூ நீட் டு see whether you're doing it in the right way. எத்தனை பேருக்கு புரியுது? ஒழுங்கா பண்றேனா இல்ல கடனுக்கே பண்றேனா அப்படின்ட்டு. புரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? இன்னைக்குமே நிறைய பேர் எப்படி பண்றாங்க? கடனுக்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு பிரதர் கம்பெனி எடுக்கிறீங்க? சர்ச்சுக்கு போறேன் கொடுக்குறாங்க பிரதர். எடுக்கலன்னா பாஸ்டர் ஏதாவது பேசுவார், தப்பா பேசுவாரு. அதனால பாஸ்டருக்கு மனசு போனக்கூடாது. அப்புறம் இல்ல வைஃப் வேற திட்டுவா. நான் கம்பெனி எடுக்கலாம், வைஃப் திட்டுவா பிரதர். அதனால எடுத்துட்டு போறேன் பிரதர் அப்படின்னு. கரெக்டா? சில பேர் கம்பெனி எடுப்பாங்க. எதுக்கு எடுத்தீங்கன்னா கம்பெனி எடுத்தாதான் சர்ச்சில் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னாங்க. அதனால சரின்னு போயிட்டு கம்பெனி எடுத்தோம். அந்த மாதிரிலாம் தெரியும் எனக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி போய் கம்பெனி போய் எடுத்து கல்யாணம் பண்ணவங்களாம் தெரியும். எதுக்கு எடுத்தீங்கன்னா அப்பதான் கல்யாணம் பண்ணும், அப்பதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னார் பாஸ்டர். சரி கம்பெனி எடுத்துருவோம். எடுத்தாதான் கல்யாணம், அப்புறம் பொண்ணு கிடைக்காம போயிடும். அப்புறம் அதனால கம்பெனி எடுத்துருவோம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் தெரியும். அதுக்காக கம்பெனி வந்து அவர் வைக்கல. அவன் எதுக்காக கம்பெனி வைக்கல? இதுக்காக வைக்கல. எதுக்காக வச்சாரு? உங்களுடைய சுகத்திற்காக வச்சிருக்கிறார், உங்களுடைய விடுதலைக்காக வச்சிருக்கிறார். ஃபார் யுவர் ஹீலிங், ஃபார் யுவர் டெலிவரன்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்க எப்படி எடுத்தீங்கன்றதை விட்டுருங்க. ஆமேன். இப்போ நீங்க சொல்லலாம் பிரதர், அப்போ இது வரைக்கும் நான் சரியா எடுக்கல. பரவாயில்ல விட்டுருங்க. கர்த்தர் நல்லவருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாருங்க. எல்லாத்தையும் மனுஷன் நீங்க சரியா கம்பெனி எடுக்காதையும் மன்னிச்சுட்டாரு அவர். இன்னையில இருந்து இப்போத்துல இருந்து எப்படி எடுங்க? நிதானித்து எடுங்க. அதுதான் அவர் சொல்றாரு. பட் லெட் ஹிம் எக்ஸாமின் ஹிம்செல்ஃப். எக்ஸாமின் உங்களே சோதித்து பாருங்க. ஒழுங்கா எடுக்கிறேனா? கர்த்தருடைய சரீரமா எடுக்கிறேனா? கர்த்தருடைய ரத்தமா எடுக்கிறேனா? அவர் சரீரம் எனக்காக பிற்கப்பட்டுச்சு, என்னுடைய சுகத்திற்காக பிற்கப்பட்டுச்சு என்பதை நான் நிதானித்து எடுக்கிறேனா? அவர் ரத்தம் என் பாவங்களுக்காக சிந்தப்பட்டுச்சு, என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு என்பதை நிதானித்து அறிந்து நான் எடுக்கிறேனா என்பதை நீங்க சோதித்து பாருங்கள் சொல்லிட்டு 29வது வசனம். இது ரொம்ப ட்ரிக்கி வேர்ஸ். நிறைய பேருக்கு இது புரியாது. அதை படிங்க. 29. எண்ணத்தினாலில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இந்த வசனத்தை வச்சு என்ன சொல்லிட்டாங்க? கர்த்தருடைய சரீரத்தையும் இதையும் அபாத்திரமா அனுமதியா எடுக்கிறவன் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படியாக செய்யறான். ஆக்கினை தீர்ப்பு நல்லது. நீ மரித்து போயிருவோம், உனக்கு வியாதி வந்துடும், கர்த்தர் உன்னை அடிச்சிருவாரு, அந்த ஜட்ஜ்மெண்ட் உன் மேல வந்துரும்ட்டு. சரிங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அபாத்திரமாயினா அன்வர்தி மேனரா எடுக்கிறதுனால ஆக்கினை தீர்ப்பு வருமா? அந்த ஆக்கினை தீர்ப்பு வந்து அது என்ன வேர்டு அப்படின்னா, தட் வேர்ட் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். தமிழ் ஆக்கினை தீர்ப்புன்னு வருது. இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா, for he who eats and drinks in an unworthy manner eats and drinks judgment to himself, not discerning. பாருங்க, not discerning the Lord's body. ஆக்கினை தீர்ப்பு ஏன் வருதுன்னா, அவன் வந்து அபாத்திரமா எடுக்கிறான், அதாவது அன்வர்தி மேனர்ல எடுக்கிறான். அடுத்தது டிசர்ன் பண்ணாம, நிதானிக்காம எடுக்கிறான். அதனாலதான் ஆக்கினை தீர்ப்பு வருது. அந்த ஆக்கினை தீர்ப்புன்ற வார்த்தை எபிரேய மொழியில வந்து கிரீமா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. கிரீமா அப்படின்னா டிவைன் சென்டென்ஸ். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆதாம் வந்து பாவத்துல விழுந்த போது, ஆதாமும் ஏவாளும் முழு மனுக்குலமும் பாவத்துல விழுந்த பொழுது முழு மனுக்குலத்தின் மேலேயும் ஒரு டிவைன் சென்டென்ஸ் வந்துச்சு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, கிரீமா. சரிங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன கொண்டு வந்துச்சுன்னா, மனுக்குலத்துக்குள்ள வந்து மரணத்தை கொண்டு வந்துச்சு. when man sinned, மனுஷன் பாவம் பண்ணும் பொழுது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அவன் மேல. பாவத்தின் விளைவாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. ஆண்டவர் வந்து அதை கொடுக்கல, அந்த பாவத்தின் விளைவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. ஆண்டவர் சொல்றாரு, சாப்பிட்ற நாளிலே சாகவே சாவாய். ஸோ பிகாஸ் he partook of the forbidden fruit, ஆண்டவர் புசிக்க கூடாது என்ற கனியில அவன் புசித்து பாவத்துல விழுந்ததுனால கிரீமா வந்துச்சான் அவன் மேல. டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுச்சு? மரணத்தை கொண்டு வந்துச்சு. அதுதான் கிரீமா. சரிங்களா? சோ அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவன், நிதானிக்காம பானம் பண்ணுகிறவன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அதுதான் வந்து பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. For this reason, for he who eats and drinks in an unworthy manner eats and drinks judgment to himself. So அதை நிதானிக்காம கடனுக்கே ஒரு சம்பிரதாயத்துக்கே எடுக்கிறான் பாத்தீங்களா, அவன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே தான் இருப்பான். என்ன ஜட்ஜ்மெண்ட்? ஆதாம் மூலமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் உள்ள வந்துச்சு பாத்தீங்களா, கிரீமா, டிவைன் சென்டென்ஸ். அது என்ன வந்துச்சு? மரணம் வந்துச்சு. மரணத்தின் விளைவுகளான என்னது? பாவம் வந்துச்சு, குறைவு வந்துச்சு. இது எல்லாத்துக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டே இருப்பான். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? He will still continue to live in the divine sentence which was brought by Adam. So இந்த divine sentenceல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா there's only one way, that is through the cross of Calvary. See, ஆதாம் பண்ண எல்லா அட்டகாசத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா ஒரே வழி தான், இயேசுதாங்க. வேற யாருமே இல்லை. வேற எப்படியுமே நீங்க ஆதாம் பண்ண அட்டகாசத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அவன் அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அவன் பண்ணது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலன் வேர்ல்டு கிரியேட் ஆனது காரணமே அவன் அன்னைக்கு ஆண்டவர் சொல்றதை கேட்காம பாவத்துல விழுந்ததுனாலதான்.
ஆனா அதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரே வழி என்னது? கல்வாரி சிலுவையின் மூலமா தான், அவருடைய சரீரத்தின் மூலமாகவும் அவர் ரத்தத்தின் மூலமாக தான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு சொல்றது? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனாலதான் பவுல் எப்படி எழுதுறாருன்னா, இஃப் யூ டு நாட் டேக் இட் இன் அன்வர்தி மேனர், இஃப் யூ டூ இட் இன் அன்வர்தி மேனர், அதாவது நீங்க வந்து அபாத்திரமா எடுத்து நிதானிக்காமல் எடுத்தீங்கன்னா உங்க மேல அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒர்க் ஆயிட்டே இருக்கும். க்ரீமா வில் கீப் ஒர்க்கிங். அந்த நியாயத்திற்கு உங்க மேல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். இதன் நிமித்தம், அதுதான் 30வது வருஷம், இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரா இருக்கிறீங்க, அநேகர் மரித்து போயிட்டீங்க. எதன் நிமித்தங்க? அவரோட சரீரத்தை ரத்தத்தையும் நிதானித்து எடுக்காததுனாலதான் பலவீனமா இருக்கிறீங்க. அவர் சரீரத்தை ரத்தத்தையும் நிதானித்து எடுக்காமனா நிறைய பேர் வியாதியில அப்படியே இருக்கிறாங்க, கண்டினியூ ஆயிட்டே இருக்கிறாங்க, சுகமே ஆக மாட்டேங்குது. பாத்தீங்களா? ஆனா நீங்க இந்த டெஸ்ட் பண்ணில பாத்தீங்க, அந்த சிஸ்டர் வந்து அவருடைய சரீரத்தை நிதானித்து எடுத்தாங்க, அவர் ரத்தத்தை நிதானித்து எடுத்தாங்க, அவங்களுக்கு ஹீலிங் நடந்துச்சா இல்லையாங்க? அவங்க ஒன்றும் பெரிய உங்களோட பெரிய பரிசுத்தவான்லாம் கிடையாது, கரெக்டா? இல்ல கம்யூனியன் கொடுத்த நான் ஒன்றும் பெரிய பயங்கரமான பரிசுத்தவான்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரே பரிசுத்தம் தான், அது இயேசு கிறிஸ்து. அவர் ஹோலினஸ் கம்ஸ் ஃப்ரம் ஜீசஸ். நமக்கு எல்லாருக்கும் ஒரே நீதி தான், அது அவருடைய நீதி. என்னுடைய நீதி எங்க இருந்து வருதுங்க? இயேசுவின் இடத்துல இருந்து என் நீதி வருது. என்னுடைய நீதி கிடையாது, இட் இஸ் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். ஏசாயா 64 ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுறாரு, உங்களுடைய நீதி எல்லாம் கந்தல் துணி மாதிரி இருக்கான். யுவர் ரைச்சஸ்னஸ் இஸ் லைக் ஃபில்தி ராக்ஸ்ன்றாரு. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நீதிமானா மாறவே முடியாது, கரெக்டா? ஏசாயா புத்தகத்தில் எழுதுறாரு, தீர்க்கதரிசி எழுதுறாரு. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி தான் வந்து மேசியா குறித்து நிறைய எழுதுறாரு. பாருங்க ஏசாயா 64 வாங்க. 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. எங்களுடைய நீதிகள் போதும் சிஸ்டர், எங்களுடைய நீதி எல்லாம் எப்படி இருக்குதாங்க? அழுக்கான கந்தை. எங்களுடைய நீதி என்னது? செல்ஃப் ரைச்சஸ்னஸ். ஆமென். we are all like unclean thing and our righteousness like filthy rag. ஆமென். சோ நம்ம நீதியை வச்சு எங்க ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கல, அவருடைய நீதி நம்ம கொடுக்கிறார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். எதுக்காக? நாம் தேவ நீதி ஆகும்படி. 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம் போடுங்க, அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். He who knew no sin became sin for us that we might become the righteousness of God. பாவம் அறியாத அவர் பாவமானார், நீதி அறியாதனா நீதிமானா மாறினார். ஆமென். இதுதான் சிலுவையில நடக்குது. நீதினா என்னன்னே தெரியாது எனக்கு, நான் நீதிமானா மாறிட்டேன். பாவம்னா என்னன்னு தெரியாது, அவர் பாவம் ஆயிட்டாராம். ஹல்லேலூயா. சோ நான் சரீரத்தை எடுக்கும்போது, ரத்தத்தை எடுக்கும்போது இதுதான் நிதானித்து எடுக்கணும். எதை நிதானித்து எடுக்கணும்? அவருடைய ரத்தத்தினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அவருடைய நீதினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன். அவருடைய ரத்தத்தினால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டதுனால நான் சுகமா இருக்கிறேன். அந்த பாடி வந்து ஸ்பெசிபிக்லி ஃபார் ஹீலிங். அதாவது 2 எலிமெண்ட் இருக்குல்ல, பாடி அண்ட் பிளட். ஸோ பாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்லி ஃபார் ஹீலிங், பிளட் இஸ் given ஸ்பெசிபிக்லி ஃபார் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ். ஆமென். இயேசுவோட சரீரம் வந்து சுகத்திற்காக கொடுக்கப்பட்டது, அவர் ரத்தம் வந்து நம்மளுடைய பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்பட்டது. கொலோசியர் 1:14 படிப்போம். கொலோசியன்ஸ் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினால. சொல்லுங்க, அவருடைய ரத்தத்தினாலே. உங்க பாவம் எப்படிங்க மன்னிக்கப்பட்டுச்சு? நீங்க கதறி கெஞ்சினதுனால மன்னிக்கலங்க. எனக்கெல்லாம் சொன்னாங்க சின்ன வயசுல, ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நீ வந்து நல்லா அழுது கதறி கெஞ்சினாதான் அவன் பாவத்தை மன்னிப்பார். நான் யோசிச்சேன், எனக்கு அழுகே வரமாட்டீங்க, நான் எப்படி ஆண்டவரே அழுகுறதுன்னு கேட்டேன். ஆண்டவரே கேட்டேன், எனக்கு அழுகே வரமாட்டீங்க ஆண்டவரே, நான் எப்படி அழுகிறது? நானும் ட்ரை பண்ணி பார்த்தா வரல, எனக்கு அது என்ன பண்றது வரல. இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து அப்படிதான் இருக்கு, பிரதர் நானும் அழ ட்ரை பண்றேன், வரல பிரதர் அப்படின்ட்டு. சொல்லுங்க, என்னுடைய அழுகையினால என் பாவம் மன்னிக்கப்படல, குமாரனுடைய ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தினாலே. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே. ஆமென். அவருடைய ரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அடுத்த ஒரு வசனம் படிப்போம், எபேசியன்ஸ் 1:7. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவுக்குள் அவருடைய கிருபை ஐஸ்வரியத்தின்படியே, அதாவது he is rich in mercy, he is rich in grace. கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, கிருபையில மகா பெரியவர் அவர், இரக்கத்தில் மகா பெரியவர். அவருடைய கிருபையினாலதான்
இயேசு கிறிஸ்துக்குள்ள அவருடைய ரத்தத்தினால எனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்குதான். சோ எப்படி நான் இன்னைக்கு வந்து நீதிமானா மாற்றப்பட்டிருக்கேன், எப்படி என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு? அவர் வந்து கிருபையில ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறாரு. He is rich in mercy and grace. என்னை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறாரு? கிருபையா பார்க்கிறாரு. என்னை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? தயவா பார்க்கிறாரு. Whenever he sees me in mercy. He releases mercy. என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் தயவை காண்பிக்கிறார். ஃபேவர் ரிலீஸ் பண்றாரு. கிருபையா இருக்கிறாரு. அந்த கிருபை நிமித்தம் அவருடைய ரத்தத்தை வைத்து என்னுடைய பாவங்களை இருந்து என்னை மீட்டெடுத்து என்னை நீதிமானாக மாத்திருக்கிறார். சொல்லுங்க, அவருடைய கிருபையினாலதாங்க. என்னால கிடையாது. அவருடைய கிருபையினாலதான் நான் நீதிமானா இருக்கிறேன். அவருடைய கிருபையினாலதான் இன்னைக்கு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா. என்னால நான் செய்ததுனால அவரால் எதுவும் செய்ய முடியாது. நீங்க ட்ரை பண்ணாதீங்க. போய் அவர் காலில் விழுந்துருங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தான் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய இறக்கம் தான் எனக்கு வேண்டாம், அவர் காலில் விழுந்துருங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களை வந்து தூக்கி நிறுத்தும். Don't try to do something. The only thing you have to do is go and fall in his presence. ஏதாவது செஞ்சு ஆண்டவர்கிட்ட நல்லா போயிருவாங்க. அதை ட்ரை பண்ணாதீங்க. போய் அவர் பிரசனத்துல விழுந்துருங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபை தான் வேணும் ஆண்டவரே, உங்களுடைய இறக்கம் தான் ஆண்டவர் வேணும் எனக்கு. என்னால வாழ முடியாது. பவுல் சொல்றாருல கலாத்தியர் 2, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். அப்படின்னா பவுல் வந்து கம்ப்ளீட்லி சரண்டர் லைஃப். அவர் சொல்லிட்டாரு, இவ்வளோ பெரிய ஊழியத்தை, இவ்வளோ பெரிய அழைப்பை என்னால நிறைவேற்ற முடியாத ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள இருந்து வாழுங்க ஆண்டவரேன்றார். ஏன்னா பவுல் மேல இருந்த அழைப்பு அவ்வளவு பெரிய அழைப்பு. என் நாமத்தின் நிமித்தம் பவுல் என்ன பண்ணுமா? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். என் நாமத்தின் நிமித்தம் எப்படி அவன் பாடுபடணும்ன்றதை நான் காண்பிப்பேன்றாரு. சோ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அழைப்பை வந்து பவுல் வச்சிருந்தாரு. அந்த பவுல் எப்படி எழுதுறாரு பாருங்க, இனி நான் அல்ல எனக்குள்ள கிறிஸ்துவே வாழ்கிறார். சொல்லுங்க, அந்த வசனத்தை போடுங்க. கலாத்தியர் 2. படிங்க சிஸ்டர். கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். சோ பவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த உன்னதமான அழைப்ப, இந்த ஊழியத்தை, இந்த வாழ்க்கைய கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா வாழ முடியும்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அதான் சொல்லிட்டாரு, நீ நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார், அவராலே தான் நான் பிழைத்திருக்கிறேன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ எம் அலைவ் அண்ட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ லிவ் and it is not me, it is Christ who lives in me. Because why? Because I have been crucified with Christ. நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன். யார் சிலுவையில் அறையப்பட்டா? கிறிஸ்துவுடனே. பழைய மனுஷன், பாவியான மனுஷன் கிறிஸ்துவுடனே அறையப்பட்டான். சோ இன்னைக்கு உங்களுடைய பழைய மனுஷன், பாவி மனுஷன் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டுட்டான். இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துக்குள்ள, கிறிஸ்துனாலே பிழைத்திருக்கிறீர்கள். You are in Christ, living because of Christ. கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். It is Christ who is living inside of you and through you. Hallelujah. It is Christ who is living inside of you and is living through you. என்கிட்ட கேட்பாங்க நிறைய பேர், பிரதர் எப்படி பிரதர் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்ல பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி, கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா ஆன் சைட்டுக்கு அங்கங்க ஃபாரின் எல்லாம் போயிருக்கலாமே, ஏன் விட்டுட்டு வந்தீங்கன்னா? எப்படி விட்டுட்டு வந்தீங்க? அதுக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னா, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்ந்திருக்கிறார். Hallelujah. It is not me, it is Christ who is living in me. நான் வாழணும்னு ட்ரை பண்ணா ரொம்ப நொந்து போயிடுவேன், சோர்ந்து போயிடுவேன். கரெக்டா இல்லையாங்க? நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில நொந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறது காரணம் அவங்க வாழணும்னு ட்ரை பண்றாங்க. நான் சொல்றேன், கிறிஸ்துவே உங்களுக்குள்ள வாழ்கிறார் என்ற அந்த ரெவலேஷனுக்கு வந்தீங்கன்னா, அந்த நொந்து போனது, சோர்ந்து போனது அதெல்லாம் வெளியே போயிடும். உங்களை விட்டு டிப்ரெஷன், அப்ரெஷன், சப்ரெஷன்லாம் வெளியே போய் ஜாய் அன்லிமிட்டெட், சந்தோஷம் பெருகி உங்க வாழ்க்கையில சமாதானத்தோட இருப்பீங்க. சொல்லுங்க, இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறார். ஆமென். It is not me, it is Christ who is living in me and he is living through me. ஆமென். சோ இதை தான் ஆண்டவர் நிதானித்து எடுங்கன்றாரு. என்னுடைய சரீரத்தை நிதானி. Why have I given my body for the healing? By whose stripes you are healed. 1 பேதுரு 2:24 போடுங்க. 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, அவரோட சரீரத்துல என்னெல்லாம் அவர் செஞ்சிருக்கிறார் பாருங்களேன். பாருங்க, the significance of the body of Christ. பாருங்க, நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் என்ன பண்ணாராம்? தம்முடைய சரீரத்துல நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு
எவ்வளவு அழகா ஆண்டவர் பண்ணியிருக்காரு பாருங்க சிலுவையில வேலையை. நான் பாவத்துக்கு செத்து போய் நீதிக்கு பழிக்கணும். பிகாஸ் ஐ வாஸ் லிவிங் இன் சின். ஸோ ஐ ஹேவ் டு டை டு சின் அண்ட் பிகம் அலைவ் இன் ரைச்சஸ்னஸ். ஸோ நான் பாவத்திலே இருக்க முடியாது. ஸோ என்னோட பாவ மனுஷனை கொன்னு புதிய மனுஷன், இந்த நியூ மேன், புது சிருஷ்டியை உண்டாகணும். அதுக்கு நான் பாவத்துக்கு செத்துக்கு நீதிக்கு பழிக்கணும். அதுக்கு என் பாவத்தெல்லாம் தூக்கி யார் மேல வச்சாரா? கிறிஸ்துவின் சரீரத்தின் மேல. அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். that he having died to sin, who himself bore our sins on his own body. so பாடியில எதெல்லாம் சுமந்தாருங்க? பாவத்தை சுமக்கிறாரு. பாவத்தின் விளைவான வியாதி, மரணம் எல்லாத்தையும் சுமக்கிறாரு தன்னுடைய பாடியில. அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, by whose stripes you were healed, அவர் தழும்புகளால் சுகமானீர்கள் அப்படின்னு முடிக்கிறார் அந்த வசனத்தை. சோ இன்னைக்கு சரீரத்துல இருக்கிற வியாதி, பலவீனம், பாவத்தின் நிமித்தம் உண்டான பிரச்சனைகள் எல்லாத்தையும் யார் சுமந்தா? கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்துல சுமந்ததுனால அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். by whose stripes we are healed, 1 Peter 2:24. ஏன்னா அவர் சரீரத்துல எல்லாத்தையும் சுமந்துட்டார். சோ நீங்க சரீரத்தை எடுக்கும் பொழுது என்ன சொல்லி எடுக்கணும்? ஆண்டவரே, நீங்க எல்லாத்தையும் சுமந்துட்டீங்க, என் பாவம், என் சாபம், என் வியாதி எல்லாத்தையும் சுமந்துட்டீங்க உங்க சரீரத்தை, இதை நான் நிதானிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க எடுக்கணும். ரத்தத்தை எடுக்கும்போது என்ன சொல்லணும்? ஆண்டவரே, உமக்குள்ள ஆண்டவரே என் பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்கு உங்களுடைய ரத்தத்தினால. சோ இந்த ரத்தத்தினால என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சோ இப்ப எனக்கு பாவமும் கிடையாது, சாபமும் கிடையாது, மரணமும் கிடையாது, நோயும் கிடையாது, பேயும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள ஜீவித்து கொண்டிருக்கிறார், கிறிஸ்துக்குள்ள நான் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிதானித்து நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி வராது, பலவீனம் வராது. நீங்க வியாதியில இருந்தா சுகமாயிருவீங்க, பலவீனத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. குறைவு வராது, நிறைவு வரும். இதுதான் நிதானித்து எடுப்பது. அபாத்திரமாக சோதித்து பார்த்து நிதானித்து எடுப்பதுன்னா இதுதான் அதுக்கு பேரும். சோ இதை நீங்க உங்களுடைய வீட்டுல ஒவ்வொரு நாளும் எடுக்கலாம். Amen. You can do this in your house every day. Every meal you can discern it as the Lord's body. எல்லா உணவையும், ஒவ்வொரு வேளை சாப்பாட்டையும் நீங்க எப்படி எடுக்கலாங்க? தேவனுடைய சரீரமாக, ரத்தமாக எடுக்கலாம். காலையில எழுந்திருக்கிறீங்களா, இட்லி சாப்பிடுறீங்க. நம்ம சவுத் இந்தியன்ஸ் இட்லி சாப்பிடுவோம். இட்லி தோசை தான் சாப்பிடுவோம்ல. இட்லி சாப்பிடுறீங்க, சாம்பார் இருக்குது, காஃபி இருக்குது, எடுங்க இந்த இட்லி எடுங்க சொல்லி அந்த இட்லி எடுத்து பிட்டு, ஆண்டவரே இது உங்களுடைய சரீரமா நான் பாக்குறேன்ப்பா, இது எனக்காக பிற்கப்பட்ட சரீரம், என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைக்காக, என் மனைவிக்காக, நாங்க எல்லாம் சுகமா இருப்போம் ஆண்டவரே. எல்லா பாவங்களையும், பாவத்தின் விளைவுகளான நோய்களையும், சாபங்களையும் உங்களுடைய சரீரத்துல நீங்க சுமந்துட்டீங்க ஆண்டவரே. இப்போ நான் உம்முடைய சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆயுள்ல நான் பெற்றுக்கொள்கிறேன், உம்முடைய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். நான் சுகமா வாழ்வேன். என் பிள்ளைகள் சுகமா இருப்பாங்க, என் மனைவி சுகமா இருப்பாங்க, என் கணவர் சுகமா இருப்பாங்க, என் குடும்பமே சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இட்லியை பிட்டு சாப்பிடுங்க. அப்புறம் பாருங்க பவர். இட்லி வேற மாதிரி ஒரு வேலை செய்யும். அதுக்கப்புறம் அந்த காஃபி எடுங்க, காஃபி எடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே இது உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே, எனக்காகவும் என் குடும்பத்தின் பாவத்திற்காகவும் சிந்தப்பட்ட ரத்தம் ஆண்டவரே. இந்த ரத்தத்தினால என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, என் குடும்பத்தின் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, எந்த சாபமும் என் குடும்பத்தின் மேல கிடையாது, நாங்கள் நீதிமான், கிறிஸ்துக்குள்ளே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை குடிங்க. எவ்ரி மீல் யூ கேன் டேக் இட் ஆஸ் அ ஹோலி கம்யூனியன். ஹல்லேலூயா. இதுதான் ஆதித்த சபையில பண்ணாங்க. வீடுதோறும் அப்பம் பிட்டார்கள். ஸோ they were constantly conscious of the finished work of Jesus. அவங்க தொடர்ந்து எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக சிலுவையில முடித்த காரியத்தின் மேல நினைவாகவே இருந்தார்கள். அதான் கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ். லிவிங் இன் கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ் இஸ் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் அபவுட் வாட் காட் ஹஸ் டன் ஃபார் யூ. ஸோ இதை நீங்க உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உங்களுடைய உணவு முறையிலேயே கொண்டு வந்துடலாம். த்ரூ யுவர் எவ்ரி மீல் யூ கேன் டூ திஸ். நான்லாம் பண்ணுவேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணோம்னா, நாங்க ஃபெலோஷிப்லாம் மீட் பண்ணோம்னா அங்கே ஹோட்டல்லேயே உட்காந்து வி வில் டூ அ பிரேயர். ஆண்டவரே இந்த சிக்கனை உங்களுடைய சரீரமா நாங்க எடுக்கிறோம், இந்த ஜூஸை உங்களுடைய ரத்தமா நாங்க எடுக்கிறோம். when you do this, what happens? Your consciousness becomes Christ consciousness. இதை நீங்க செய்யும் பொழுது உங்க நினைவெல்லாம் கிறிஸ்துவ நினைவுகளாக மாறிவிடும். இது கஷ்டமா சொல்லுங்க? இஸ் திஸ் டஃப்? இதை விட ஈஸியா ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கவே முடியாது நமக்கு. இதுதான் கொரிந்து சபையில அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இதை சரியா பண்ணாதனாலதான் அவங்கள கண்டிச்சார். அபாத்திரமா எடுக்காதீங்க, சோதித்து பார்த்து எடுங்க, நிதானித்து எடுங்க, நிதானிக்காம எடுக்காதீங்கன்னு அவங்களை கண்டித்து எழுதுறார். சோ இன்னைக்கு நீங்க இது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி நிதானித்து எடுக்கலன்னா, இன்றையிலிருந்து நீங்க நிதானித்து எடுங்க. டைம் டு கிவ் டு தி லார்ட். கர்த்தருக்காக காணிக்கையை கொடுக்கிற நேரம்.
காணிக்கை கொடுப்பதற்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் கூகுள் பே நம்பர், என்னோட கூகுள் பே ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். 9884160264. நீங்கள் ஸ்கேன் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆமென். ஸோ உங்கள் காணிக்கைகளை கர்த்தரோட ஊழியத்தில் விதைக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நீதியின் விளைச்சலை பெருக செய்வார். He will increase the harvest of your righteousness. ஆமென். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்தில் கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். You will have a 100-fold harvest in every area of your life. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் நீங்க வந்து அறுவடை பார்ப்பீங்க. ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளோட வாழ்க்கையில, உங்களுடைய கையின் பிரயாசத்துல, பொருளாதாரத்துல, சுகத்துல, எல்லாத்திலையும் நீங்க ஆண்டவருடைய விளைச்சலை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். கர்த்தர் உங்கள் ஆதாரமாக இருக்கிறார். The Lord is your source and the God is your shepherd. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். நீங்க ஒன்றுக்கும் குறைபடாமல் வாழ்வீர்கள். ஆமென். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். நீங்க ஆஃபரிங் அனுப்பிட்டு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நான் அனுப்பியிருக்கேன். ஸோ தட் ஐ வில் நோ தட் யூ ஹவ் சென்ட். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி எனக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் அனுப்பியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஐ வில் சென்ட் an acknowledgement to you. ஸோ அதனால நீங்கள் அனுப்பிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிவிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.